பா என்ன ரூட் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதே. இங்க பாரேன், உண்மையா ஒருத்தியை நேசிக்கிறவன் அவன் நல்லா இருக்கணும்னு தானே நினைப்பான். அவ வாழ்க்கையை நாசமாக்கணும்னு எந்த சூழ்நிலையிலையும் நினைக்க மாட்டான். அவ உங்களுக்கு கிடைச்சா அவளுக்கு உயிரை கொடுக்கறதுக்கும் நீங்க தயாரா இருப்பீங்க. இல்லைன்னு தெரிஞ்சா அவளை சாகடிக்க ரெடி ஆயிடுறீங்க. இது எப்படி ட்ரூ லவ்? எனக்கு ஒன்றும் புரியல. உன் காதல் உண்மையா இருந்திருந்தா நீ பணக்காரன்னு சொல்லி அவளை ஏமாத்திருக்கவே கூடாது. இல்லை அது நீயே அவளை ஏமாத்தி தான் லவ் பண்ணியிருக்க. அப்படி இருக்கிறப்போ அவ உன்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி கோவப்படுறதுல எந்த நியாயமும் இல்லையே. அப்போ காசு இருக்கவன் தான் காதலிக்கணும்ல. காசு பணத்தை விட அன்பு பாசம் முக்கியம்னு நினைக்கிற எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க. ஏன் நீங்க அவங்கள லவ் பண்ணிருக்கலாமே? ஏங்க எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அவள் பணக்காரனாக இருந்தால் தான் காதலிப்பேன்னு தெரிஞ்சதுனால தான் நான் பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலையே வந்துச்சு. காதலுக்கு தேவையே உண்மையும் நேர்மையும் தாங்க. அது இல்லைன்னா எல்லாம் தப்பாயிடுங்க. அவ ஆசைப்படுற மாதிரி லைஃபை உங்களால தர முடியலன்னா நீங்க விலகி போய் அவ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதானே நியாயம். இங்க பாருங்க, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணுமோ உங்க இஷ்டம். ஏங்க நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தாங்க. ஆனால் நான் இப்போ என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. நீங்களே சொல்லுங்களேன். சரி, இன்னைக்கு 3 மணிக்கு திவ்யாவை விஜய் பார்க்குக்கு வர சொல்றேன். நீயும் வா. உன்கிட்ட திவ்யா சம்பந்தப்பட்ட என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் திவ்யா கிட்ட கொடுத்துரு. அதுக்கப்புறம் நீ அவளோட லைஃப்லயே தலையிடக்கூடாது. சரிங்க. இந்தா உன்னோட மொபைல். இந்த மொபைல்ல திவ்யா சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடு. சரிங்க. ம்
சரி நான் கிளம்புறேங்க. சரி, பார்க்கலாம். ஓ, என் ஃப்ரெண்டு சலீம் அங்கே இருக்கான். ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். ஆமா, இவனை எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? எவனா? இப்ப நீங்க பேசிட்டு இருந்தீங்களே அவனதான். ஓ, அவனா? எனக்கு அவனெல்லாம் தெரியாதே. ஏதோ அட்ரஸ் கேட்டான். இத பாருப்பா, நானே இந்த ஏரியாவுக்கு புதுசு, அதனால அட்ரஸ்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். ஓ சரி, அடுத்த வாட்டி இவனை எங்க பார்த்தாலும் பேசாதீங்க, ஏன்னா ரொம்ப மோசமான ஆளு. ஓ அப்படியா? சரி சரி, நான் பேச மாட்டேன். ஆமா, இப்ப எதுக்கு நீங்க இந்த கெட்டப்ல இருக்கீங்க? அன்னைக்கு நம்ம திவ்யா வீட்டுக்கு போறனால நீங்க போட்டீங்க, இன்னைக்கு எதுக்கு இந்த கெட்டப்பு? இல்ல, இன்னைக்கும் உங்க ஆளு வந்துக்கிறாங்கல்ல, அவங்க பாத்துட கூடாதுன்னு தான். அவங்க தான் ரொம்ப பொசிசிவ் ஆச்சே. ஆமா ஆமா, அவங்க கார்ல தான் இருக்காங்க. கார்ல தான் இருக்கிறாங்களா? ஐயோ, அவங்கள வெயிட் பண்ண வைக்காத, கூட்டு சீக்கிரம் கிளம்பு. சரிங்க, பார்க்கலாம், பை. அந்த சலீம்க்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப நல்லவனா இருக்காண்டி அவன். அதான் டவுட்டா இருக்கு. அவன் மேல என்னடி டவுட்டு? ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணவே இப்ப நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஃப்ரெண்டுக்கு ஒய்ஃபா வரப்போறவளுக்காக இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றாருன்னா எதுக்காகன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உன்ன மாதிரி எல்லாரையும் அப்படி நினைக்காத, நல்லவங்களும் இருக்காங்க. சரி சரி, முறைக்காத. பால வந்தா என்ன செய்ய போற? வெயிட் அண்ட் வாட்ச்.
உட்காருங்க. ம். சாரி திவ்யா, உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணேன். எப்படியாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் பணக்கார மாதிரி நடித்தேன். ஆனால் என்ன இருந்தாலும் நான் உன்னை ஏமாத்துனது தப்பு தான். இந்தா, இதில் நீ கொடுத்த கிஃப்ட்ஸு, நம்ம எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் இருக்கு. சலீம் என்கிட்ட சொன்னது கரெக்டு தான். உண்மையாக ஒரு பொண்ணை லவ் பண்ணா அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் நல்ல லவர். நான் நல்ல லவ்வராக இருக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு கிடைக்க போகிற லைஃப்பை நான் கெடுக்க விரும்பல. இனிமேல் நான் உன் லைஃப்பில் வரமாட்டேன் திவ்யா. உண்மையிலே நான் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? ஆமா. அப்ப நீ வெளியில இருக்க கூடாது. உள்ள இருக்கணும். இன்ஸ்பெக்டர், வாங்க இன்ஸ்பெக்டர். நான் சொன்ன பொறுக்கி இவன் தான். ஏண்டா, ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா பழகுனா அவ கூட போட்டோ எடுத்து அவளை மிரட்டிக்கிட்டு இருப்பியா நீ? மேடம். வாடா ஸ்டேஷனுக்கு. இல்லை மேடம். ஏய், மேடம், அவர் இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்காரு மேடம். அவரை விட்டுருங்க மேடம். நீ யாருப்பா? கம்ப்ளைண்ட் கொடுத்தது அந்த பொண்ணு. எதுவா இருந்தாலும் அந்த பொண்ணு பேசட்டும். நடரா. ஏய் மேடம், வாடா. மேடம் 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 சொல்றது கேளுங்க. சிஸ்டர், என்ன சிஸ்டர், அவர் மன்னிப்பு கேட்க வந்திருக்காரு, அவரு போய் இப்படி பண்ணிட்டீங்களே. அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது, எனக்கு நல்லா தெரியும். 2 வருஷமா நடிச்சு என்னை ஏமாத்திட்டு இருந்தவன் இப்ப அவன் மன்னிப்பு கேட்க வந்ததும் வெறும் நடிப்பு தான். கரெக்டான நேரத்துக்கு வெயிட் பண்ணி என் கல்யாணத்தையே நிறுத்திடுவான். அப்படிலாம் எதுவும் நடக்காது, என்ன நம்புங்க ப்ளீஸ். அவரை விட்டுற சொல்லுங்க ப்ளீஸ். ஏய் வாடா பொறுக்கி பையல. உன்னை வாடா வாடா உன்னை. போ ஏறா வண்டியில. ஏறா, போய் பின்னாடி ஏறுமா. இந்த கல்யாணம் நின்னுட்டா என் குடும்பமே நில குலைஞ்சு போயிடும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஆமா அரெஸ்ட் பண்ணிருக்கேன்.
ஆமா சார். ஓகே. என்னடா முறைக்கிற? ஆ. இவ்ளோ தைரியம் இருந்தா என் கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு என்னையே பிளாக்மெயில் பண்ணுவ? நான் உன் மேல கொடுத்திருக்க போலீஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு இப்போ உன்னால வெளியிலேயே வர முடியாது. நீ வெளியில வரும்போது எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூன்ல இருப்பேன். குட் பை. Goodbye. அம்மா, இது நல்லா இருக்காமா? நல்லா இருக்கு. இங்க கொடு. நீ கெட்ட கேட்டுக்க 56க்கு உனக்கு புடவை கேக்குதா? அப்பா என்னம்மா பாருங்க. என்னம்மா 55,000லேயே புடவை காட்டிட்டு இருக்க? இதெல்லாம் வேண்டாம். எங்க வீட்டு கல்யாணம், எனக்கு மருமகளா வர வேண்டிய பொண்ணு. ஒரு 1 லட்சம் 1.5 லட்சத்துல நல்ல புடவை எடுத்து காமிங்க. டாட், என்னாச்சு? ஒண்ணு இல்ல, பர்ஸ் எடுத்துட்டு வர மறந்துட்டேன்ப்பா. அப்படியா? சரி, நான் போய் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உன் ஒட்பிக்கு சாரி எடுக்க வந்திருக்க, முதல்ல அதை பாரு. வீட்டுல உன் சித்தப்பா இருப்பான், அவனுக்கு ஃபோன் பண்ணி எடுத்துட்டு வர சொல்றேன். இது புடவை எடுக்கிற வேலையை பாரு. போ போப்பா, நான் பாத்துக்கிறேன். போ. சொல்லுங்கண்ணே. வரும்போது பர்ஸ் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். அந்த டேபிள் மேலேயே இருக்கு, நீ கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? சரிங்கண்ணே. சரிப்பா. ஆஃபீஸில் வேற ஒர்க் இருக்கு, என்ன பண்ணலாம்? அங்கேயும் போகணும் இங்கேயும் போகணும். என்ன சார், கல்யாணம் கூட கலகலப்பா இருக்கும்னு வந்தா வீட்ல யாரையுமே காணோம்? இல்லை, எல்லாரும் ஷாப்பிங் போயிருக்காங்க. சத்யா, ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன சார் இது, ஹெல்ப்லாம் கேட்டுன்னு இருக்கீங்க? என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அண்ணன் எங்கேயே பர்ஸை மறந்து வச்சுட்டு போயிட்டாரா, கொண்டு போய் கொடுத்துட முடியுமா? இன்னைக்கு ஆக்சுவலாக ஒரு முக்கியமான ஒர்க் இருக்கு, நானே கொண்டு போய் கொடுத்துருப்பேன், பட் டைம் ஆயிடுச்சு. ப்ளீஸ் சார், அவள் தானே, கொடுங்க, நான் கொண்டு போய் குத்துறேன். இருமா, எடுத்துட்டு வரேன்.